ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொரோனா வேக்சின் போடாதவங்க சீக்கிரமாகவே வேக்சின் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்பவே ஒரு ப்ரொடக்டிவான, எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கிற மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்குறவங்களில் சிலருக்கு இந்த ஆப் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமையும் இருக்கலாம். ஸோ நான் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பற்றி தெரியாதவங்க தான். ஜென்ரலாகவே நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்டர்ப்ரனர்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு டிஜிட்டல் நோட் மேக்கிங் ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சடனாக எதுனா நோட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு க்ளவுட் பேஸ்டாவோ இல்லை ஒரு ஆஃப்லைன் நோட் மேக்கிங் டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருந்தீங்கன்னா நல்ல டயலாக்ஸ் உங்களுக்கு கண்ட நேரத்தில் தோணும். கதை எப்போ ஸ்ட்ரைக் ஆகுதுன்னே தெரியாது. நீங்கள் டீ கடையில் டீ சாப்பிட்டு இருக்கும்போதோ, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியோட பேசிகிட்டு இருக்கும்போதோ, இல்லை நியூஸ் பார்க்கும்போதோ, தனிமையில் வாக்கிங் போகும்போதோ, நேரில் கண்ணால் பார்க்குற விஷயங்கள்ல இருந்து தான் கதைகள் உருவாகும். இன்ஃபேக்ட் இப்போ எடுக்கிற நிறையா டேரக்டர்ஸ்க்கு அப்படி தான் கதை உருவாகியிருக்கும். ஸோ இந்த டைமில் டக்குன்னு தோன்றதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நோட் மேக்கிங் ஆப் ரொம்பவே ரெக்கமெண்டட். எலைட் ரேஞ்சுக்கு பேசுகிறானேன்னு நினைக்காதீங்க. இன்ஃபேக்ட் நான் மளிகை கடைக்கு போகும்போது கூட அம்மா சொல்கிற லிஸ்டெல்லாம் கூகுள் கீப்பில் தான் நோட் பண்ணுவேன், இல்லைனா மறந்துடுவேன். ஸோ இப்படி நமக்கு டிஜிட்டல் நோட் மேக்கிங் ஆப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மார்க்கெட்டில் இப்போ டாப்பில் இருக்கிற சிம்பிளான நோட் மேக்கிங் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம சாஃப்ட்வேர் ஜெயண்ட்ஸ் கூகுளோட கூகுள் கீப் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட், எவர் நோட், நம்ம தமிழ்நாட்டோட நேட்டிவ் கம்பெனியான ஜோஹோவோட நோட் புக்ஸ் இருக்குது. சரிடா இவ்வளோ இருக்கே, இதிலிருந்து எதுனா ஒன்று பற்றி தானே பேச போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் பேச போகிறது இதுக்கும் மேலே. நான் இப்போ சொன்ன ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு நோட் மேக்கிங் டூல். அதாவது நீங்கள் நோட் புக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு நோட் புக்ஸ்குள்ளேயும் நிறைய நோட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற நோட் மேக்கிங் டூல்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப் என்னன்னு கேட்டிங்கன்னா நோஷன். இந்த ஆப்போட டெமோலாம் நான் காமிக்கிறேன். காமிச்ச பிறகு உங்களுக்கே தெரியும் ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு. ஸோ ப்ராடக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நோஷன்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா, ஒப்பீனியன். ஸோ பேசிக்கலி அதோட பேஸே பார்த்தீங்கன்னா ஐடியாங்கிறத வச்சு தான் இந்த நோஷனுங்கிற ஒரு கம்பெனியாக வந்து உருவாயிருக்கு. இது இப்போ ஸ்டார்ட் பண்ணது 2016 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரீச் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. டாப் 5ல் இருக்கிற நோட் மேக்கிங் ஆப்பில் நோஷனும் வந்து இடம் பிடிச்சிருச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில மந்த்ஸாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்புறம் நீங்களும் போய் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எவ்வளோடா பரதா செலவாகும்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் யூசர்ஸுக்கு ஃப்ரீ வெர்ஷன் போதுமானதாக இருக்கும். லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் 1000 GB தான். ஆனால் நம்ம ஆப்வியஸாக நோட்ஸ் வந்து 1000 GB யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்வியஸாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவு நேரமா நோஷன் பத்தின டீடைல்ஸ ஹை லெவல்ல பார்த்தோம். இப்ப ப்ராடக்ட் குள்ள இறங்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சைன் அப் பண்ண உடனே நோஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். சோ உங்களுக்கு அன்டைட்டில்னு ஒரு பேஜ் இருக்கும், அதுல இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கும். இங்க டாப் லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன நேம்ல நோஷன் சைன் அப் பண்ணீங்களோ உங்களுக்கு அந்த நேம் வந்து இங்க டிஸ்பிளே ஆயிருக்கும். சோ என்னோட யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா பரதன், அதனால பரதன்ஸ் நோஷன் இங்க வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. சோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிளான் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் இது இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்லாம நீங்க ஒரு கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட்ல உங்க டீம் மெம்பர்ஸோட சேர்ந்து உங்க ஐடியாஸ் ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நீங்க ஆட் பண்ற நோட்ஸ் உங்களோட டீம்ல இருக்கிற மத்த மெம்பர்ஸுக்கும் தெரியும். அது மாதிரி அவங்களும் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த டைம்ல யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் மாதிரி இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்டர்பிரைஸ் லெவல்ல இல்லைனாலும் ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிக்கு இது கண்டிப்பாவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து கிரியேட் ஒர்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க இப்போ கொலாபரேட்டிவா உங்க டீம் மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒர்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பர்சனல் பிளான்ல இண்டிவிஜுவலாவே நீங்க ப்ரொசீட் பண்ணலாம்.
ஸோ இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போற ஆப்ஷன் செட்டிங்ஸ் அண்ட் மெம்பர்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்ல தான் உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்க உங்க ப்ரொஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல உங்க ப்ரொஃபைல் பிக்சரை மாத்தணும்னு நினைச்சாலோ இதுல போய் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் இன்கேஸ் உங்க நோஷன்ல வந்து நீங்க ஏதாவது பக் இருக்கு இல்ல இஷ்யூ இருக்குன்னு நீங்க சப்போர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்போர்ட்டுக்கு டைரக்டாவே ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு பிரைவசி இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க கொடுக்க தேவையில்லை. ஸோ நோஷன் வந்து உங்க அக்கௌண்ட்டை டெலீட் பண்றதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கு பெர்மனண்டா. இதை தவிர நோட்டிபிகேஷன்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ இதுல நீங்க வந்து உங்களோட மொபைல் புஷ் நோட்டிபிகேஷன்ஸ், இமெயில் நோட்டிபிகேஷன்ஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யாராவது உங்க டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களை கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்க அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நான் இண்டிவிஜுவல் யூசர் தான், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்க எப்பயும் போல அது டிசேபிள்டாவே வச்சுக்கலாம். மை கனெக்டட் ஆப்ஸ்ங்கிறது நோஷன் வந்து டைரக்டாவே கூகுள் டிரைவ் பிளஸ் எவர் நோட் பிளஸ் ட்ரெல்லோ, அசானா இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸோட இன்டகிரேஷன்ஸ் இருக்கு. அதாவது நீங்க அங்க இருக்கிற டேட்டாவை டைரக்டாவே புல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ வந்து கரண்டா எவர் நோட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுல நிறைய நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ அங்க இருக்கிற நோட்ஸ் எல்லாம் எனக்கு நோஷனுக்கு நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணா அங்க இருக்கிற நோட் புக்ஸ், அங்க இருக்கிற உங்களோட டேட்டா எல்லாமே நோட்ஸுக்கு நம்ம நோஷனுக்கு நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் அண்ட் ரீஜியன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் வெறும் பேசிக் தான், நீங்க எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா அப்பியரன்ஸ். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒண்ணு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட் மோட்ல இருக்கோம். இதுல வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டார்க் மோட் ஸ்விட்ச் பண்றது. ஸோ டார்க் மோட் நோஷன்ல உண்மையாவே அசத்தலா இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு மோட். ஆப்வியஸ்லி டார்க் மோட் எல்லா இன்டர்ஃபேஸ்லயும் ரொம்பவே விருப்பப்படுவாங்க. ஸோ நோஷனும் அதை கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப லைட் மோடுக்கே ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஏர்ன் கிரெடிட் இது ஒரு அட்டகாசமான ஃபீச்சர். ஸோ என்ன அப்படின்னா நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்க்டாப்ல உங்க நோஷன் அக்கௌண்ட்ல லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு $5 கிரெடிட் கொடுத்துடுறாங்க. அதாவது நீங்க ஃப்ரீ பிளான்ல இருந்தாலுமே உங்களுக்கு இந்த $5 வந்து உங்களுக்கு கிரெடிட்டா உங்க அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ்ல ஏறிடும். ஸோ அதே மாதிரி நீங்க டெஸ்க்டாப் ஆப்ல இருந்து பண்றீங்கனாலும் சரி, மொபைல் ஆப்ல இருந்து பண்றீங்கனாலும் சரி, ஒவ்வொரு லாகினுக்கும் உங்களுக்கு $5 வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்துமே யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது வெப் ஆப்லயும் யூஸ் பண்ணிருக்கேன், டெஸ்க்டாப் ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன், மொபைல் ஆப்லயும் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால என்னோட கிரெடிட் பேலன்ஸ் $15, which is equivalent to 3 months of the personal pro plan. ஸோ இப்போ நான் ஃப்ரீ பிளான்ல இருக்கேன். எனக்கு வந்து நெக்ஸ்ட் பிளான், அதாவது அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் இருக்கிற பர்சனல் ப்ரோ பிளானுக்கு அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சா நான் இந்த 3 months வந்து நான் ஃப்ரீயாவே அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 3 months வந்து நான் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க வேற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஆன எவர் நோட்ல இருந்தோ இல்ல வந்து இதுல இருந்தோ நீங்க டேட்டா இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு செப்பரேட்டா $5 கொடுக்குறாங்க. ஸோ யூஸ் த வெப் கிளிப்பர். ஸோ இது வந்து என்னன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி. நீங்க குரோம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு $3 கொடுக்குறாங்க. ஸோ பிளஸ் iOS ஆர் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஷேர் மெனு. ஸோ இந்த ஷேர் மெனுவை நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு $3 கொடுக்குறாங்க. நீங்க இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா எவ்வளவு கிரெடிட் ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது பொறுத்து நீங்க வந்து இந்த உங்களோட நோஷன் ஸ்பேஸை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சில அக்கௌண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதுல இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம டீடைல்டா பார்த்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். இதுல வந்து நீங்க அப்கிரேட் மட்டும் வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்து இப்போ நம்ம இருக்கிறது ஃப்ரீ பிளான்ல இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 GB ஸ்டோரேஜ் கிடைக்கும். பர்சனல் ப்ரோ பிளான்ல உங்களுக்கு $4 பெர் மந்த். ஸோ அதாவது அரௌண்ட் $280-290 வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணும். பிளஸ் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நிறையவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரியாரிட்டி சப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பர்சனல் ப்ரோக்கு பிளான். செட்டிங்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கு அடுத்ததா நம்ம பார்க்க போற மெயின் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம வந்து பேஜஸ் கிரியேட் பண்ண போறோம். நீங்க வந்து மத்த நோட் டேக்கிங் ஆப்ல பாத்தீங்கன்னா நோட் புக்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு நோட் புக்ஸு கீழையும் நீங்க நிறைய நோட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நோஷன்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஜஸ் ஆட் பண்ற ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ நான் இங்க ஆட் பண்ணியிருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நீங்க இனிஷியலா நீங்க சைன் அப் பண்ணி உள்ள வரும்போது உங்களுக்கு அன்டைட்டில்டு ஒரே ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அந்த பேஜோட லே அவுட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல ஒவ்வொன்றா என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட் ஐகான். ஸோ உங்களோட பேஜுக்கு நீங்க ஒரு ஐகான் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வரும். ஸோ நீங்க ஒரு ஸ்மைலியோ இல்ல எனக்கு வந்து ஒரு கஸ்டம் இமேஜ் வேணும் அப்படின்னாலோ நீங்க வெரி வெல் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து வேற வெப்சைட்ல இருக்கிற ஒரு லிங்கை வந்து நான் இங்க ஐகானா செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த டவுன்லோடபிள் லிங்கை வந்து நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர் பிக்சர் கூட வச்சுக்கலாம் உங்க பேஜுக்கு. ஸோ இந்த மாதிரி சில பர்சனலைஸ்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர் பிக்சர் நீங்க வந்து எப்படினாலும் உங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாவும் நிறைய கவர் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர நீங்களா கூட உங்களுக்கு தேவையான பிக்சரை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அன்ஸ்பிளாஷ் அப்படிங்கிற ஒரு பிக்சர் சைட்டோட இன்டகிரேஷன் கூட இருக்கு. ஸோ நீங்க இதுல இருந்து நிறைய பிக்சர்ஸ் நீங்க ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பிக்சரை நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்றேன் அப்படின்னா எனக்கு அது ரிலேட்டடான பிக்சர்ஸ் வரும். ஸோ நான் அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இனிஷியலா இருக்கிற ஆட் ஐகான் அண்ட் ஆட் கவர். ஸோ அடுத்ததா நீங்க உங்க பேஜோட நேம் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் வீக்லி பிளான் வைக்கிறேன். ஸோ இந்த பேஜோட நேம் வீக்லி பிளான். இதுல வந்து நான் ஒவ்வொரு வீக்கும் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத நான் இதுல இங்க வந்து லிஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கிரேட் அவுட் ஆகிருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நோஷனோட டெர்மினாலஜில பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இப்ப நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது ஒரு சூப்பர் பேஜ். ஸோ இந்த பேஜுக்குள்ள நீங்க இன்னொரு சப் பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கிற எம்டி இல்ல எம்டி வித் ஐகான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எம்டி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எம்டியான ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ இதுல நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் அப்படிங்கறத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேசிக் பிளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இதுல ஐ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் பேஜ். எனக்கு வந்து ஒரு சப் பேஜ் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கு வீக்லி பிளான்ல எனக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் பிளான் அப்படின்னு கொடுத்து நான் இங்க வந்து எனக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நான் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம திருப்பி மெயின் பேஜுக்கே போயிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு சப் பேஜ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது இல்லாம நான் ஸ்லாஷ் கொடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேசிக் பிளாக்ஸ் இருக்கு. இது நோஷனோட ஃபேவரட் பார்ட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பிளாக்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ஒரு பிளான் பண்றீங்களோ இல்ல நீங்க ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க, நீங்க ஒரு ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இங்க இருக்கிற டேபிள் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கேலண்டர் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேலண்டர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வந்துடும். ஸோ ஒவ்வொரு டேட்லையும் போயிட்டு நீங்க சப் பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 16th வந்து எனக்கு ஒரு பிளான் இருக்கு. 16th என்னென்னலாம் என்னோட ஆக்ஷன் ஐட்டம்ஸ் அப்படிங்கறத நான் இங்க போட்டு என்னோட ஐட்டினரிஸ் எல்லாத்தையும் நான் இங்க போட்டுக்கலாம். ஸோ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோவா பனாமா போறேன் அப்படிங்கறத டேகா கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு நான் திருப்பி ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணி எங்கெங்க நான் போறேன், என்னென்ன இதெல்லாம் விசிட் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க போறேன், செகண்ட் எங்க போறேன், இந்த டீடைல்லாம் நம்ம ரொம்பவே அழகா ஆர்கனைஸ்டா பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இதோட பியூட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுல நம்ம இன்னும் நிறைய பேசிக் பிளாக்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்களே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு இதுல ரொம்ப எது பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேபிள் இன்லைன் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை தவிர கேலரி இன்லைன் வியூ இருக்கு. ஸோ இப்போ நீங்க இமேஜஸ் வச்சு ஆர்டிகிள்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கேலரி இன்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல லிஸ்ட் இன்லைன் கூட வச்சுக்கலாம். ஸோ லிஸ்ட் இன்லைன்ல ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒவ்வொரு நாளும் தனித்தனியா ஆர்டிகிள்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா லிஸ்ட் இன்லைன் யூஸ் பண்ணி அந்த ஆர்டிகிளுக்கு ரிலேட்டடான டேக் என்ன அப்படிங்கறதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் ப்ரீ டிஃபைன்டா ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கோல்ஸ் பேஜை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து லிஸ்ட் வியூல இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் வியூல இதெல்லாம் வந்து என்னோட டாஸ்க் நேம், இதெல்லாம் தான் என்னோட பேஜோட நேம். எப்போ கிரியேட் பண்ணிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே எடிட்டபிள் தாங்க. இப்போ நேமோட உங்களுக்கு இந்த காலம் நேம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா இல்ல இன் ப்ராக்ரஸ்ல இருக்கா,
அப்படிங்கறத இது பண்ணிக்கலாம். இல்ல நான் புதுசா ஒரு ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஸோ ஆன் ஹோல்ட் அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்டஸ் ஆட் பண்றேன் அப்படின்னா அதுவும் எனக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி இது ரொம்பவே உங்களுக்கு கஸ்டமைஸ்டா இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க அழகாவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும். ஸோ இதை தவிர என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் பேஜஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு பேஜ். ஸோ இதுக்குள்ள நான் ஓப்பன் கொடுத்து இதுக்குள்ள நான் லெசன் பிளான் கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு புது ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் கூட இருக்கு நோஷன்ல. ஸோ அது காமிக்கிறேன். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாவே ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதை தவிர இந்த வியூஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த வியூஸ், ஸோ இப்போ நம்ம டேபிள் வியூல இருக்கோம். நீங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிற வியூ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டைம்லைன் வியூ, இல்ல எனக்கு கேலண்டர் வியூ வேணும் அப்படின்னா நம்ம கேலண்டர் வியூ கூட ஆட் அ வியூ கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இங்க ஆட் பண்ணி நீங்க கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் வியூ கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் வியூஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிளஸ் இதை தவிர நம்ம டேபிள் வியூலயே வச்சிருக்கலாம் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக. ஸோ இது தவிர ஃபில்டர் ஆப்ஷன்லாம் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 பேஜ் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதே நீங்க ஒரு 100-200 பேஜஸ் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை ஃபில்டர் பண்றதுக்கு நீங்க ஒரு ஃபில்டர் குரூப்போ இல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஃபில்டரோ வச்சு எனக்கு என்ன மாதிரி ஃபில்டர் பண்ணணும், ஸோ எனக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிற பேஜ் மட்டும் எனக்கு வரணும் அப்படிங்கறதுல நான் ரொம்பவே சிம்பிளாவே நான் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர எனக்கு சார்ட் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ எந்த காலமா என்ன ஆர்டர்ல நான் சார்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி சர்ச் இருக்கு. ஸோ சர்ச்லயும் நீங்க கொடுத்தாலும் ரொம்ப எஃபெக்டிவா சர்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்ததா யூபிஎஸ்சின்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து இண்டிவிஜுவலா நிறைய சப் பேஜஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒவ்வொரு ப்ரிலிம்ஸ்க்காகவும் ஒவ்வொரு பேப்பர்களையும் என்னென்ன சிலபஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இது முன்னாடி கிரியேட் பண்ணது. இப்போ நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் ரெடி பண்ண பேஜ் தான் இது. ஸோ நான் காமிக்கிறேன் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பேப்பர் 1ல எல்லாத்தையும் நான் வந்து டூ மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல கொடுத்தேன். பட் என்னால கன்சிஸ்டன்டா பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு சப் பேஜுக்குள்ளேயும் நீங்க இன்னும் கூட சப் பேஜஸ் வந்து எவ்வளவு லெவல்ஸ் ஆஃப் சப் பேஜஸ்னாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிகிளுக்கும் ஸோ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மெயின்ஸ் ஆர்டிகல்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆர்டிகிள். ஸோ இந்த ஆர்டிகிள்ல நான் டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ நான் சர்ச் பண்ணும்போதோ ஃபில்டர் பண்ணும்போதோ டேக்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாவே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா லைக் சின்ன நோட்ஸ் மாதிரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வீடியோலாம் எம்பர்ட் பண்ணிக்கலாம், நீங்க ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸல் ஷீட்டை எம்பர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய தெரியும். ஸ்லாஷ் கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து இமேஜஸ் ஆட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வெப் புக் மார்க் இல்ல ஒரு யூடியூப்ல இருக்கிற ஒரு வீடியோவை நீங்க எம்பர்ட் பண்ணிக்கலாம், ஆடியோ எம்பர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நீங்க நோஷனோட வெப் கிளிப்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்க சர்ஃப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அதை நீங்க டைரக்டா சேவ் பண்ணி நோஷன்ல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வெப் கிளிப்பர் கொடுக்கும், அதாவது குரோம் எக்ஸ்டென்ஷன். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் சில பேஜஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா நான் ஏதாவது ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது சில வொக்காபுலரிஸ் வந்து எனக்கு தெரியாத மீனிங் தெரியாதது இருக்கு அப்படின்னா நான் அது என்னன்னு பார்த்து ஸோ அதோட டீடைல்ஸ் வந்து இங்க நோட் பண்ணிக்குவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு டிப்ளமேட்டிக், கார்டியல், சாபோட்டேஜ் இதெல்லாம் வந்து எனக்கு மீனிங் தெரியாம இருந்தது. ஸோ எப்பவுமே வந்து எனக்கு தெரியல, எனக்கு புரியல அப்படின்னா கூகுள்ல அதுக்கான மீனிங் சர்ச் பண்ணி நான் அங்க அதை வந்து இங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வொக்காபுலரிஸ் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ இதை வந்து டெய்லி யூசேஜ்ல எப்படி நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுக்கான ஒரு பேஜ் தான் இது. அப்புறம் நாலேஜ் அப்ஸ்கில்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நான் பண்ணலாம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுல வந்து நான் எவ்வளவு போயிருக்கேன், கிளவுட் பேசிக்ஸ்ல எவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படிங்கறதுலாம் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது டாகிள் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா டாகிள். ஸோ இதுக்குமே ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஸ்லாஷ் கொடுத்துட்டு உள்ள போனீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க டாகிள் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொலாப்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நாலேஜ் அப்ஸ்கில்லோட பேஜ். ஸ்போக்கன் ஹிந்தி. ஸோ கொஞ்ச நாள் வந்து நான் ஹிந்தி கத்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக வந்து கிரியேட் பண்ண பேஜ் தான் இது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் எஜுகேஷன் கம்பல்சரின்னு ஒரு எஸ்ஏ ஒன்று கொடுத்தாங்க என்னோட டியூட்டர். ஸோ அதுக்காக நோட் பண்ணி அதோட என்ன சொல்றது அதுக்கான சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் அதை பாயிண்ட்ஸாவே போட்டுட்டேன். இது சப் பேஜோ எதுவுமே கிடையாது, இதெல்லாம் டைரக்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்படிதான் நீங்க பேஜ், சப் பேஜஸ், வியூஸ் எல்லாமே இதுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ணி ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சிருக்கலாம். இது நீங்க ஸ்கிராச்ல இருந்து கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நோஷன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஆக்குறதுக்காக, உங்க டைமை ரொம்பவே கம்மி பண்றதுக்காக டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் பார்ட்டுங்க. நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன், நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கீங்க, எனக்கு வந்து என்னோட ப்ராடக்ட்ல இருக்கிற ஃபீச்சர்ஸோட ரோட் மேப்பை வந்து நான் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோட் மேப்னு தனியாக ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ இதுல வந்து நாட் ஸ்டார்டட், இன் ப்ரோக்ரஸ், கம்ப்ளீட், ஸோ இந்த மாதிரி ஒரு மினி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்டர்பிரைஸ் லெவல்ல இது யூஸ் ஆகாட்டியும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு நீங்க இப்பதான் ஒரு இண்டிவிஜுவல் சோலோபிரனரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்க ஒவ்வொன்றா பார்த்து எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்ன கிளாஸ், என்ன டைப் ஆஃப் இது, என்ன சப்ஜெக்ட், ஸோ இந்த மாதிரி காலம்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ஜினியரிங், ஹியூமன் ரிசோர்ஸ், மார்க்கெட்டிங் பர்சன் அப்படின்னா நீங்க ஸோ இப்போ இண்டிவிஜுவலா, ஸோ இப்போ நீங்க ஒரு ட்ரிப் போறீங்க, எனக்கு டிராவல் பிளான் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே வந்து ஒரு ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. இந்த டிராவல் பிளானர்ல பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து டேபிள் வியூல தான் இருக்கு. டேபிள் வியூல நீட்டா கொடுத்துருப்பாங்க, என்ன ஆக்டிவிட்டி, எந்த டைம்ல போறீங்க, ஸோ அங்க என்ன லொகேஷன், அதுக்கான ரெஃபரன்ஸ் பேஜ் எதுனா இருக்கா, என்ன நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சு நீங்க பிளானிங் வந்து பண்ணிக்கலாம். இல்ல சிம்பிள் நோட் புக் அப்படின்னா இது லிஸ்ட் வியூல இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது ஒவ்வொன்றும் சப் பேஜஸ், இதுக்குள்ள வந்து ஒவ்வொரு சப் பேஜுக்குள்ளேயும் உங்களுக்கு வேணுங்கிற டேட்டா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, சேல்ஸுக்கு, சப்போர்ட்டுக்கு ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ இதை தவிர இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வேற நோட் டேக்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எவர் நோட், இல்ல கூகுள் கீப், இல்ல நீங்க டிராப் பாக்ஸ் பேப்பர், ஆசானாங்கிறது பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். ஸோ இந்த மாதிரி நீங்க எதனா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுல இருந்து டைரக்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் ட்ராஷ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சப் பேஜை வந்து டெலீட் பண்றேன் அப்படின்னா டெலீட் பண்ண சப் பேஜ் வந்து எனக்கு ட்ராஷ்ல போய் உட்காந்துரும். ஸோ நீங்க வேணுங்கிறப்ப அதை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நார்மல் ட்ராஷோட ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதை தவிர வந்து நீங்க ஒரு பேஜையே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிஷ் பண்ணி நீங்க ஒரு வெப்சைட்ல வந்து லிங்கா போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து அப்டேட்ஸ் செக் பண்ணிக்கலாம் இங்க. ஸோ நீங்க என்னென்ன எடிட்ஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ இதே நீங்க டீமா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்க ஒர்க் ஸ்பேஸ்ல என்னென்ன எடிட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அப்டேட்ஸ் வந்து இங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற பேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபேவரைட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு 3 டாட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரைட்டுங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ ஃபேவரைட் பண்ணீங்க அப்படின்னா ஃபேவரைட் செக்ஷன்ல வந்து அந்த பேஜ் உட்காந்துரும். ஸோ ஹை லெவல்ல இதுதான் வந்து நோஷனோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நோஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this video.